கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மங்களவாரத்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படுது, நான் மட்டும் ஜெபம் பண்ணால் கேட்கப்பட மாட்டேங்குதே. எல்லாரும் ஒரு பொருளை தொலைச்சா உடனே அவங்களுக்கு கிடச்சிருது, எனக்கு மட்டும் எது தொலைச்சாலும் கிடைக்கலையே, என்னென்னமோ தொலைச்சிட்டேன், ஏதாவது விதத்தில் எனக்கு கிடைக்கன்னு பார்க்குறேன், அது கண்டுபிடிக்க முடியலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் சொல்லி வச்ச மாதிரி ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் சொல்லி வச்ச மாதிரி ஏன் இந்த சோதனை என்றெல்லாம் காலையில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறீங்கள் அல்லவா? உங்களுடைய புலம்பலை இன்றைக்கி ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். விசுவாசத்தோட இந்த நாள் மங்கள வார்த்தை இப்போ கவனமாக கவனிங்க, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். முதல்ல உங்கள் தேவைகள், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் யாரிடத்துல சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உனக்கு தேவையானது எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது பரலோகத்தின் தேவன். அவர்தான் ப்ரொவைடர், கொடுக்கிறவர், கிரியேட்டர், உருவாக்குகிறவர், உனக்கு தேவையானதை பார்த்து செய்கிறவர். அப்போ நம்ம அவரிடத்தில் கேட்குறதுக்கு பதிலாக எங்கெல்லாமோ போய் கேட்டுட்டு நேரத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணுறோம். நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய இடத்துல தேடி உன்னுடைய நேரத்தை விரயம் பண்ணிட்ட. இன்னைக்கு பிறகு நீ முதல்ல ஒரு காரியம் உனக்கு வேணும்னா முதல்ல நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை கேட்கணும். நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அதன் பிறகு நீங்கள் செய்கிற முயற்சி நிமித்தம் அந்த ஜபத்திற்கு பதிலை மனுஷர்கள் ரூபத்தில், கம்பெனி ரூபத்தில், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் ரூபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வான். கிளியராக? அப்போ முதல்ல நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறது மனுஷங்கிட்ட கேட்க போக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த குறிப்பிட்ட மனுஷருக்கு நீங்கள் யார் இடத்துல போனால் அது நடக்குமோ அங்கே ஆண்டவரே உங்களை அழகாக லீட் பண்ணி கூப்பிட்டு போவார். இல்லைன்னா தப்பான இடத்துல போய் நீங்கள் அதற்கான காரியங்களை கேட்டுட்டு நிற்பீங்க, அங்கே போனால் உனக்கு கிடைக்காது. கரெக்டான இடத்துல ஆண்டவரே உங்களை நடத்திட்டு போய், பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையில் விடுவார். எந்த நீரூற்றண்டையில் கொண்டு போனால் உனக்கு அது கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் விடுவார். நம்பர் 1, நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் முதல்ல ஆண்டவரிடத்தில் அதை கேட்கணும். ஆண்டவர் அதை பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். 2வது, தேடுகிறவன் கண்டடைவான். சில பொருட்கள் நீங்கள் தொலைச்சிட்டீங்க, இல்லைன்னாச்சுன்னா ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தொலைச்சிட்டிங்கன்னா, தொலைச்சிட்டேன்னு புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, என்னது போச்சுன்னு மார்பில் அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக முதல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடி, தேவனுடைய சமூகத்தை நீங்கள் தேடி ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே இதை இப்படி தொலைச்சிட்டேன், எனக்கு எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதல்ல தேவனை தேடணும். நம்ம என்ன பண்ணோம்? தொலைச்சதை தேட போகிறோம். தொலைச்சதை கண்டுபிடிச்சி கொடுக்கறதற்கான ஞானத்தை கொடுக்குற ஆண்டவரை நீங்கள் தேடணும். இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை தொலைச்சிங்களோ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடணும். அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக அதை தேடணும். ஆண்டவரை தேடினீங்கன்னா அன்னைக்கு எப்படி காணாமல் போன கழுதையை சவுல் தேடி போகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அதை அவனுக்கு கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது போல் கர்த்தர் அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. ஸோ தொலைஞ்சிட்டுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறது பதிலாக அதை தேடி கண்டுபிடிக்கிற கர்த்தரிடத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்குறதுனால அவரை தான் கேட்கணும். ஒரு பொருளை தேடுறதுனால ஒன்று இழந்துட்டீங்க, அதை தேடுறதுனாலும் அவரை தேடினீங்கன்னா அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வார். 3வது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள்ளே போயிடுவேன், வியாபார ஸ்தலத்தில் போயிடுவான், அவங்களோட தங்கியிருப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஆண்டவருடைய இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாசல் அடைச்சிருக்குதுன்னா அந்த வாசலை போய் தட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அந்த வாசலை திறக்கக்கூடியவர் ஒருவர். தாவீதின் திறவுகோல், அதை திறக்கிறதுக்குள்ள சாவியை கையில் வைத்திருக்கிறவர் ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் போய் தட்டாமல், ஆண்டவருடைய இதே கதவை தட்டாமல் உலக பிரகாரமாக தட்டி ஃபெயிலியர் ஆனோம். இன்றைக்கு பிறகு நீங்கள் தட்ட வேண்டிய ஒரே இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதய கதவை நீங்கள் தட்டிங்கன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்டு உங்களுக்கான வழிகளை திறந்து தருவார். ஸோ தேடுறதுனால அவர்கிட்ட தான் தேடணும், கேட்குறதுனால அங்கே தான் கேட்கணும், தட்டினால அந்த டோரை தட்டுங்க, அற்புதத்தை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் கீதா ஃப்ரம் சிவகங்கை. எனக்கு வயிற்று வலி மற்றும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு கர்ப்பப்பையில் கட்டி இருப்பதாக தெரிவித்து மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பினார்கள். மருந்து சாப்பிடும்போது கட்டி மறைந்து போகும். மீண்டும் திரும்பவும் அந்த கட்டி வந்து என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. 3 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் நான் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து சகோதரர் ஜெபிக்கும்போது அவருடன் இணைந்து ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு கர்ப்பப்பையில் இருந்த கட்டி முழுவதுமாக மறைந்து போக கிருபை செய்தார். ஆரோக்கியத்தை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல ஒரு மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஒரு சகோதரி கீதா சிவகங்கையிலேருந்து கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த கர்ப்பத்தில் இருக்க கட்டி குறையிற மாதிரி இருக்கும், திருப்பியும் வருகிறது. மருந்து சாப்பிட்டா குறையும், திரும்பியும் கூடும். ஆனால் என்னைக்கு மங்கள வார்த்தை ப்ரோக்ராமை பார்த்துட்டு என் கூட இணைஞ்சி ஜபிச்சாங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அந்த ஜெபம் போய் சேர்ந்தது. அன்னைக்கோடு அவருடைய கட்டிக்கு நிரந்தர முடிவு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறைந்து போகும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியில் விழுந்து கண்ணீரோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் தாரும். இன்றைக்கு நீர் சொன்னது போல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்திலே என் பிள்ளைகள் கேட்ட விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் இன்றைக்கு பதில் தாரும். என் பிள்ளைகளுடைய சமூகத்திலே தேடி என்னென்ன காரியங்களை குறித்து விசாரித்தார்களோ அத்தனை காரியங்களையும் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் உம்மை இதய கதவை தட்டி என் பிள்ளைங்க சொன்ன காரியங்களை கேட்டு என் பிள்ளைகளுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். திருமண வாசல், வேலை வாசல், ஊழிய வாசல், தொழில் வாசல், கற்பத்தின் வாசல் எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சொந்த வீடு வாசல் அத்தனையும் திறந்து கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். அவர்கள் மீது தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். எஸ்ஐயா 41:10 என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.